ஹல்லேலூயா. நாம் தேவனை பாடி ஆராதனை செய்யலாம். முதல் பாடலாக ஒரு கீர்த்தனை பாடல் அல்லது ஒரு பழைய பாடல், தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாவரம் வேர் இல்லையே. ஹல்லேலூயா. என்னது? தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாவரம் வேறு இல்லையே என்ற பாடலை நாம் சொல்லி பாடப்போகிறோம். தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாவரம் வேறில்லையே. தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாவரம் வேறில்லையே. தந்தையே நின் தஞ்சம் விடுவேனோ பாரில் உன்னை. தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாவரம் வேர். தந்தையே நின் தஞ்சம் அல்லால். தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாவரம் வேறில்லையே. அல்லேலூயா. நேற்று ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த பாட்டு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பாடுறதுக்கு. அதனால் இந்த பாட்டோட அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம கவிக்குன்னு உள்ளே போகலாம். ஏன் லிரிக்ஸ் வரல? சரி, இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாடலை பார்த்தீங்கன்னா தெரியும், தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாவரம் வேறு இல்லையே. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, உம்மை விட்டால் எனக்கு வழி இல்லை. இந்த கவியை கவனிங்க. தொடு ஐயா தோஷம் தீர. என்னவா கவனிக்கணும்? தொடு ஐயா தோஷம்னா என்னது? எனக்கு அது புரியல. நான் இங்கிலீஷில் போட்டு பார்த்தா வருது டிஃபெக்ட் இல்லைன்னா ஃபால்ட் அப்படின்னு வருது. இப்போது நான் ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் ஒரு செல்ஃபோன் வச்சுக்கோங்களேன். எனக்குன்னு சில பண்புகள் இருக்கணும். அந்த பண்புகள் இல்லாமல் என்கிட்ட ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா சொல்வீங்க நீங்கள், இந்த ஃபோனில் ஃபால்ட் இருக்குது. அப்போது ஒரு ரட்சிக்கப்பட்டவனா இல்லை ஆண்டவரை தேடுறவனா என்கிட்ட சில குணாதிசயங்கள் இருக்கணும். அது என்கிட்ட இல்லை. நீர் தொடும் ஐயா, நீர் தொடும்போது என்கிட்ட இருக்கிற டிஃபெக்ட்ஸ், என்கிட்ட இருக்கிற ஃபால்ஸ் எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. தொடு ஐயா என் தோஷம் தீர, எடு ஐயா பாவ வேரை. புதுசாக இருக்குது பாவ. அப்போது பாவத்தை எடுன்னு சொல்லலை,
அடியோட எங்கே இருக்குதோ உள்ள அதோடைய வேற ரூட்டை எடுங்க அப்படின்னு சொல்லி கொடு ஐயா திவ்ய சக்தி. திவ்யனா தெய்வீக, தெய்வீக சக்தி விடுவேனோ பாரில் உம்மை. அல்லேலூயா. அருமையான வார்த்தைகள். இதை சொல்லி நம்ம பாட போகிறோம். தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாபரம் வேறு இல்லையே. அல்லேலூயா. தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாபரம் வேறில்லையே. தந்தையே நின் தஞ்சம் தாபரம் வேறில்லையே. தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தொடுமையா தோஷம் தீர எடுவையா பாவ வேரை. தொடுமையா தோஷம் தீர எடுமையா பாவ வேரை. கொடுமையா திவ்ய சக்தி விடுவேனோ பாரில் உன்னை. தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாபரம் வேறில்லையே. தந்தையே நின் தஞ்சம் அல்லால் கலங்கும் இவ்வேளை இங்கு துலங்கும் மெய் தீபம் நீயே. கலங்கும் இவ்வேளை இங்கு துலங்கும் மெய் தீபம் நீயே. பலங்குன்றி பதை தாளும் நலமாருள் உன்னை சேர்வே. தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாபரம் வேறில்லையே. நின் தஞ்சம் அல்லால் தன்னை அடக்கி பிழைக்க உன்னடிமையாய் உழைக்க. தன்னை அடக்கி பிழைக்க உன்னடிமையாய் உழைக்க. என்னை ஆட்கொண்ட அரசே பின்னே தொடர்ந்து காப்பா. தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாபரம் வேறில்லையே. தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாபரம் வேறில்லையே. தந்தையே நின் தஞ்சம். அல்லேலூயா. தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாபரம் வேறு இல்லையே. இந்த தாபரம்னு பாடுனீங்களே, தாபரம்னா என்னது? தாபரம்னா என்னது? பா உருகி பாடுனீங்களே, அடடா நான் கூட உண்மையா நம்பி பாடுறீங்கன்னு நினைச்சேன். தாபரம்னா என்னது? ஷெல்டர். கரெக்ட். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஷெல்டர். அந்த வார்த்தையை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி படித்து பார்த்தோம்னா வருது புகலிடம். அல்லேலூயா. யாருமே இல்லாத திரிகிற நமக்கு புகலிடமாக கிடைக்கும் போது, எந்த இடமும் கிடையாது, தங்குற இடம் கிடையாது. நீங்கள் யாருமே இல்லைன்னு திரியும் போது, சுற்றும் போது உங்களை சேர்த்து கொள்ளுகிற அந்த இடம்தான் தாபரம். அல்லேலூயா. அந்த தாபரத்தை நாம் இன்னொரு பாடலை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே, வெட்டாந்தரை நீர்த்தடாக மாறுமே, வயல்வெளி காடாக எண்ணப்படுமே.
வனாந்தரம் வயல்வெளியாகும் நேரமே வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே வயல்வெளி காடாக எண்ணப்படுமே பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே வயல்வெளி காடாக எண்ணப்படுமே பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே தாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே வயல்வெளி காடாக எண்ணப்படுமே பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும் காடு வேலி கழித்து செழிக்கும் லீபனோனின் மகிமை வருமே கர்மெல் சாரோன் அழகு பேருமே வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும் காடு வேலி கழித்து செழிக்கும் லீபனோனின் மகிமை வருமே கர்மெல் சாரோன் அழகு பேருமே வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே வெட்டாந்தரை நீர்த்தடாக மாடுமே பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே வயல்வெளி காடாக எண்ணப்படுமே பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே கலந்த கைகளை திடப்படுத்தி கல்லாடும் கால்களை திடப்படுத்தி பலன் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம் பதிலளிக்க தேவன் வருவார் கலந்த கைகளை திடப்படுத்தி கல்லாடும் கலங்கள் வேலை என்று சொல்லுவோம் பதிலளிக்க தேவன் வருவார் வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே தாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே வயல்வெளி காடாக எண்ணப்படுமே பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே அல்லேலூயா என்னது இது சும்மா திடீர்னு வனாந்திரம் வயல்வெளியா மாறுது வனாந்திரம் வெட்டாந்திரை நீர்த்தடாகமா மாறுது என்னது இது சும்மா ஏதோ அடுக்கடுக்கா வார்த்தைகளை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க என்ன கதை இது ஏன் அப்படி எழுதியிருக்கிறாங்க அது சரி ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு வேத வசனம் இருக்குது அது திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது அது வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏசாயா புஸ்தகத்தில் இருக்குது அந்த வசனம் 34ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் ஏசாயா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் டக்குன்னு வாசிங்க இது ஆராதனை நேரம் அல்லேலூயா அது ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இந்த சம்பவங்கள்லாம் இருக்கும்
கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எப்போ வனாந்தரம் வயல்வெளியாக மாறும், எப்போ வெட்டாந்தரை நீர் தடாகமாக மாறும் அப்படின்னா, உன்னதத்திலிருந்து நம்ம மேல் ஆவி ஊற்றப்படும் போது. அல்லேலூயா. உங்கள் மேலே உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறது உண்மையானால் உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரமாக இருக்கிற காரியங்கள் வயல்வெளியாய் மாறும். இந்த விசுவாசத்தோடு பாடணும். அதுக்கு தான் இந்த பாட்டோட அர்த்தத்தை நான் நேரம் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா பாடல் மட்டும் பாடிட்டு போகலாம். இந்த அர்த்தம் சொல்கிறதுக்கான காரணம், அது புரியும் போது அது மனசில் ஏறும். அந்த அதிகாரத்தின் முதல் 14 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அது சாபத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்குது. நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படி இருந்தீங்கன்னு பேசிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த 15லேருந்து 20வது வசனம் வரைக்கும் அது சொல்லுது, நீ இப்படி இருந்த நீ தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் போது என்னவா மாறுற. அதுதான் இந்த பாட்டு. அல்லேலூயா. இன்று உங்கள் மேலே தேவ ஆவி ஊற்றப்படணும் அப்படின்னா இந்த வார்த்தைகளை உணர்ந்து சொல்லுங்க. என் மேலே தேவ ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரமாக இருக்கிற நான் வயல்வெளியாய் புரோஜனம் உள்ளவனாய் மாறப்போகிறேன். வெட்டாந்தரையாக காஞ்சி போயிருந்தேன் நான் பசுமையான நீர் தடாகமாக நான் மாறப்போகிறேன். வயல்வெளியாக இருந்தவன் வயல்வெளியாக இல்லை, அப்கிரேட் ஆக போகிறேன். நான் காடாக மாறப்போகிறேன். பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. அல்லேலூயா. பாடலாமா? வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரம், வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும், காடுவேலி கழித்து செழிக்கும். லீபனோனின் மகிமை வருமே, கர்மல் சாரோன் அழகு பெறுமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும், காடுவேலி கழித்து செழிக்கும். லீபனோனின் மகிமை வருமே, கர்மல் சாரோன் அழகு பெறுமே. வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரம், வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. பின்மாரியில் கலந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடும் கால்களை பலப்படுத்தி, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம். பதிலளிக்க தேவன் வருவார். கலந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடும் கால்களை பலப்படுத்தி, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம். பதிலளிக்க தேவன் வருவார். வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரம், குருடர்களின் கண்கள் காணுமே, செவிடர்களின் செவிகள் கேட்குமே. உடவன் யானை போல துள்ளுவான், ஊமையன் நாவு பாடுமே. குருடர்களின் கண்கள் காணுமே, செவிடர்களின் செவிகள் கேட்குமே. உடவன் மானை போல துள்ளுவான், ஊமையன் நாவு பாடுமே. வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரம்,
மீட்கப்பட்டவர் பாடல் கேட்குமே, நித்திய மகிழ்ச்சி தலைமேல் தங்குமே, சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகுமே, ஆசீர்வாத மழை பொழியுமே. மீட்கப்பட்டவர் பாடல் கேட்குமே, நித்திய மகிழ்ச்சி தலைமேல் தங்குமே, சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகுமே, ஆசீர்வாத மழை பொழியுமே. வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே, வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே, வயல்வெளி காடாக எண்ணப்படுமே, பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே, வயல்வெளி காடாக எண்ணப்படுமே, பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே, பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? வனாந்தரம் வயல்வெளியாய் மாறுமா? வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமா? ஏற்கனவே வயல்வெளியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க காடாய் மாற போகிறீங்க. அல்லேலூயா. நாம் தொடர்ந்து பாடி தேவனை ஆராதனை செய்யலாம். நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், வார வாரம் ஒரு தலைப்புல நம்ம பாடல் பாடுறோம். இந்த வாரம் என்ன தலைப்புல பாடுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பாட்டை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தந்தையே தாபரம். அல்லேலூயா. தேவன் தான் நான் தங்கும் தாபரம். இதை சொல்லி தான் பாட போகிறோம். தாபரம்னா இன்னொரு வார்த்தையும் இருக்குது, சூடான இடம், கதகதப்பான இடம். பெக்மன்ஸ் தாத்தா எழுதும்போது பாட்டு எழுதியிருப்பாரு, கடுங்காற்றினிலே குளிர், ஒரு பாட்டு வருமே, ஏழைகளின் பலனின் ஒரு பாட்டு. அதாவது கடும் வெயில் அடிக்கும் போது ஆண்டவர் வந்து நமக்கு குளிர் நிழலாம். குளிர்ச்சியா இருக்கும்போது ஆண்டவர் என்னவா இருக்கிறாரு? கதகதப்பான. அல்லேலூயா. ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. நேற்று இந்த பாடலெல்லாம் நான் பாடிட்டு ரெடி பண்ணிட்டு நான் போய் பெட்டில் உட்காடுறேன். சார் எங்கே இருந்தான்னு தெரில, திப்பு திப்புன்னு ஓடியாந்து என் மடியை தாண்டி என் மடியில் ஒரு பக்கம் காலில் படுத்துக்கிட்டான். இப்போ எனக்கு வந்து படுக்கணும், நான் 3 மணிக்கு தான் வந்து பெட்டுக்கே வரேன். காலில் படுத்த உடனே எனக்கு குழந்தைய தள்ளுறதுக்கு மனசு வரல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவன் இருக்கிற ஷேப்புக்கு கையை இப்படி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு காலை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் வசனம் அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்துறது என்னென்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள். அந்த வசனம் தான் எனக்கு அடிக்கடி தோணும். எவ்வளோ மோசமானவன் நீ, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதா உன் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்றபடி நீ எப்படி இருக்கிறியோ, ஆண்டவர் மடியில் போய் படுத்துட்டீங்கன்னா, அவர் ஐயோ நான் என் குழந்தை படுத்துருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இருக்கிற நிலைமையில் அப்படியே உனக்கு எந்த ஒரு அந்த தூக்கத்துக்கு ஒரு தொந்தரவும் இல்லாமல் நீ அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, அந்த பாதத்தை இப்படி அப்படி நகராம எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், என் பிள்ளைக்காக பாதத்தை அண்டியே நான் உட்காந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு தாபரமா இருக்க போகிறார். அல்லேலூயா. எப்ப தெரியுமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நமக்கு அவர் தாபரமா இருக்க போகிறார். அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? தாய் தந்தை நீரே என் தாரகம் நீரே, தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் கரங்களை தட்டி நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன்.
நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாவரம் நீரே, தானியம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, தாதியில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, என் பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் அவர், இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறிடானே சரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மனேஸ்வராம் என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியராம் நண்பரும் நீரே, ஆத்மனேஸ்வராம் என் நண்பரும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். நீரே, நீரே, என் நாதனும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும். துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசை
மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. ராஜராஜனும் என் சர்வமும் நீரே, தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையை நான் துதிப்பேன். இயேசுவே தாய் தந்தை நீரே, என் தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எனக்கு அப்பா அம்மா நீங்க தான், எனக்கு உதவி செய்கிற தாதி நீர்தான், நான் வந்து அடையத்தக்க தாவரம் நீர்தான், என் தாரகம் நீர்தான். இந்த வார்த்தையை எழுதின பக்தன், அவர் பேர் நடராஜ முதலியார். அந்த தேவ மனிதன் எழுதிய பாடல் இது. அதே மாதிரி அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. நல்ல ஒரு இசை கலைஞர். தேவனை புகழ்ந்து பாடும்போது ஒரு உலக பிரகாரமான ஒரு இசை அமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர் அந்த ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறார். இவர் பாடுறதை கேட்டுட்டு அப்படியே அமைதியாக மெய் மறந்து தன்னுடைய இது இருக்குது அந்த ஸ்டுடியோவில் இருந்தாலும் அந்த பாடல்களை கேட்கும்படியாக. அப்புறம் இவர் கேட்கிறாரு, இந்த பாடல்களுக்கு நீங்க இசையமைக்க முடியுமான்னு. அவர் ஈர்த்த மனுஷன். அவருடைய பாடலை நாம் சொல்லி பாட போகிறோம். இந்த வார்த்தைகளை கவனிங்க. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, என் தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. இந்த கவியை மொத்தம் வாசிச்சிங்கன்னா எனக்கு வேற யாரை பற்றியும் சொல்லலை. எல்லாம் நீர் தான், எல்லாம் நீர் தான், எல்லாம் நீர் தான். நான் புத்திசாலி இல்லை, ஞானவான் நீர் தான், அறிவாளி நீர் தான். நான் பெரிய பலசாலின்னு சொல்கிறேன், நான் இல்லை, நீர் தான் பலசாலி, நீர் தான் பலவான், எல்லாமே என் தேவன் தான் என்று சொல்லி தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்த அந்த தேவ பக்தனை போல நாமும் நம்மளை அர்ப்பணிக்கலாமா? நீர் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அப்பா, நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவரே. உம்மையன்றி வேற கதி எங்களுக்கு இல்லை அப்பா, உம்மையன்றி வேற தாபரம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, உம்மையன்றி வேற தஞ்சம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. நீர்தான் எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம், நீர்தான் எங்களை பாதுகாக்கிற தெய்வம், நீர்தான் எங்களை உயர்த்துகிற தெய்வம். நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிறவர், நீர் ஒருவரே எங்களை போஷிக்கிறவர், நீர் ஒருவரே எங்களுக்கு உணவளிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம், உற்சாகமாக பாட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரே பாடலை பாட போகிறோம். இவர் எழுதிய பாடல்களை அப்படியே கண்டினியூஸாக பாட போகிறோம். லிரிக்ஸ் வரும், கண்களை திறந்து லிரிக்ஸை பார்த்து கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். மாறிடா இம்மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிலே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே
இம்மா அன்பிதே இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லை மாறிராய மானேசரே மாறாதவர் அன்பின் நாளுமே காணுதேயும் மாண்பிதே உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லது யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் இன ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் போக்கிடமற்ற எம்மாக்கினை யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தன போக்கிடமற்ற எம் ஆக்கினை யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தன பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேண்டும் சொல்லலாமா பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேண்டும் பாதமடைந்தவர் காதரவாய் பிரசாதம் அருள் இயேசு நாதனே என்றும் உன் பாதமடைந்தவர் காதரவாய் பிரசாதம் அருள் இயேசு நாதனே என்றும் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேண்டும் தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம் வாய்களை திறந்து தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து
கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. கரங்களை தட்டி விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம். வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம். வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான். சோர்ந்து போயிட்டீங்க. சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் சத்தம் உயர்த்தி வானில் தொனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. வாய்களை திறந்து கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் அவர் வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ள. கரங்களை தட்டி அவர் நல்லவர் அவர் வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் சொல்லுங்க. முன் சென்றாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர். அவர் கிருபை பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. வாய்களை திறந்துன்னு சொன்னேன். வாய்களை திறந்து என்னை நடத்தினார் என்னை நடத்தினார். அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள்.
கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி புகழ்ந்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர். கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. திடன் நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை. என்றும் உள்ளதே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். 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 ஆம் ஆண்டவரே, துதிக்கு பாத்திரர், துயாதி தூயவர், உன்னதங்களில் சிறந்தவர், என் அரச தெய்வம், நான் வணங்குகிற தெய்வம், நான் கும்பிடுகிற என் இயேசு. நீரே பெரியவரப்பா, நீரே உயர்ந்தவர் ஆண்டவரே, நீரே நான் வந்தடையத்தக்க தாபரமப்பா. நான் ஓடி சேருகிற புகலிடம் நீர்தான் ஆண்டவரே, நான் தேடி சேருகிற தஞ்சம் நீர்தானப்பா. உம்மையன்றி வேறே தெய்வம் இல்லை ஆண்டவரே, உம்மையன்றி வேறே கண்மலை எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. நீரே எங்களை பாதுகாக்கிற தெய்வம், நீரே எங்களுக்கு தாபரமாய் நிற்கிற தெய்வம், நீரே எங்களுக்கு தஞ்சமாய் இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. நீரே எங்கள் தஞ்சம் அப்பா, நீரே எங்கள் தஞ்சம் ஆண்டவரே, நீரே எங்கள் கேடகம் அப்பா, நீரே எங்கள் ஆண்டவரே இயேசுப்பா கோட்டை அப்பா. நாங்கள் நம்புகிற கண்மலையே உமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிற கண்மலையே உமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் வந்து சேருகிற புகலிடமே உமக்கு நன்றி ஆண்டவரே. போக்கிடம் இல்லாத எங்களுக்கு புகலிடம் கொடுக்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்தவரை ஒரு நாளும் கை விடாதவரை, உள்ளங்கையில் வரைந்தவரை ஒரு நாளும் கை விடாதவரை, உயிருள்ள நாள் வரையில் கீர்த்தனம் பண்ணிடுவே. உயிருள்ள நாள் வரையில் கீர்த்தனம் பண்ணிடுவே. சொல்லலாமா? தஞ்சம் தஞ்சம் இயேசு, எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. தஞ்சம்
விடுவதில்லை. எல்லாரும் வாய்களை திறந்து சேயாகும் முன் தெரிந்தழைத்தீ நீர் என்னை விடுவதில்லை. தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. சத்தம் உயர்த்தி இயேசு எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. உள்ளங்கையில் வரைந்தவரை ஒரு நாளும் கை விடாதவரை, உள்ளங்கையில் வரைந்தவரை ஒரு நாளும் கை விடாதவரை, உயிருள்ள நாள் வரையில் நான் கீர்த்தனம் பண்ணிடுவேன். உயிருள்ள நாள் வரையில் உம்மை கீர்த்தனம் பண்ணிடுவேன். தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. தாயானவள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சேயாகும் முன் தெரிந்தழைத்தீர் நீர் என்னை விடுவதில்லை. எல்லாம் வாயில திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். தாயானவள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சேயாகும் முன் தெரிந்தழைத்தீர் நீர் என்னை விடுவதில்லை. தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்ணை இமை காப்பது போல் கர்த்தர் நம்மை காத்திடுவார். கண்ணை இமை காப்பது போல் கர்த்தர் நம்மை காத்திடுவார். தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. தாயானவள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. பாட்டு சொல்லல. சேயாகும் முன் தெரிந்தழைத்தீர் நீர் என்னை விடுவதில்லை. மறுபடியுமாக தாயானவள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சேயாகும் முன் தெரிந்தழைத்தீர் நீர் என்னை விடுவதில்லை. இன்று நேசிக்கும் மனிதரெல்லாம் என்றும் நேசிக்க முடிவதில்லை. இன்று நேசிக்கும் மனிதரெல்லாம் என்றும் நேசிக்க முடிவதில்லை. என்றும் நேசிக்கிறார் இயேசு, என்றும் நேசிக்கிறார், என்றும் நேசிக்கிறார், அவர் என்றும் நேசிக்கிறார். தஞ்சம் தஞ்சம் இயேசு
நீர் என்னை மறப்பதில்லை. சேயாகும் முன் தெரிந்தெடுத்து நீர் என்னை மறப்பதில்லை. தாயானவள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சேயாகும் முன் தெரிந்தடக்கி நீர் என்னை விடுவதில்லை. தஞ்சம் தஞ்சம் இயேசு இந்த நெஞ்சின் தெய்வம் இயேசு. சேர்ந்து சொல்லுங்க, தஞ்சம் இயேசுதான் உங்களுக்கு, தாபரம் இயேசுதான் உங்களுக்கு, தாரகம் இயேசுதான் உங்களுக்கு. நீங்க வந்தடையத்தக்க கண்மலை இயேசுதான். இயேசுவை தவிர உங்களுக்கு வேற கதி கிடையாது. இயேசுவை தவிர வேற வழி உங்களுக்கு கிடையாது. இயேசுவை அன்றி உங்களுக்கு ஒரு தஞ்சம் இயேசு. கரங்களை தட்டி தேவனை நோக்கி, சர்வ வல்லவரே நீர் எங்கள் தஞ்சம், உம்முடைய பாதம் எங்கள் தஞ்சம். தடைகளை உடைத்து, கட்டுகளை உடைத்து, பாவங்களை சாபங்களை உடைத்து ஜெயமாய் இறங்கி வாரும். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அசைவாடி ஆளுகை செய்யும்படியாய் ஒவ்வொருவர் மேலும் உன்னத பலத்தால் இடை கட்டி காத்துக் கொள்வீராக. எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆவியானவர் தொடட்டும் உங்களை. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆவியானவர் தொடும்படியாக, ஆவியானவர் இறங்கும்படியாக, ஆவியானவர் அசைவாடும்படியாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தரோடு கூட சேர்ந்து வாழுகிறவர்கள், கர்த்தருடைய தாபரத்தில் வாழுகிறவர்கள், கர்த்தரை நம்பிக்கையாக வைத்திருக்கிறவர்கள், தஞ்சமாய் கொண்டிருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தாபரம் யாரு? உங்களுடைய தாபரம் யாரு? வந்து அடையத்தக்க தஞ்சம் யாரு? இயேசுவே நீர் தானே சொல்லுங்க. உம்மை என்று எங்களுக்கு வேற தாபரம் இல்லை. உம்மை என்று வேற தஞ்சம் எங்களுக்கு இல்லை. உம்மை என்று வேற கதி எங்களுக்கு இல்லை. உம்மை என்று நாங்கள் ஆராதிக்க தெய்வம் நீரே ஆராதிக்கப்படக்கூடிய தெய்வம். நீரே எங்களை தேற்றுகிற தெய்வம். நீரே எங்களை ஆற்றுகிற தெய்வம். நீரே எங்களுக்கு சுகம் தருகிற தெய்வம். நீரே எங்களை கண்ணுடைய கண்களை துடைக்கிற தெய்வம். நீரே எங்களை அணைத்துக் கொள்ளுகிற தெய்வம். நீரே எங்களை தாய் போல தேற்றுகிற தெய்வம். தந்தையை போல சுமக்கிற தெய்வம். நீர் ஒருவர் தான் அப்பா. நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மை என்று வேற கதி எங்களுக்கு இல்லை. உம்மை என்று வேற கண்மலை எங்களுக்கு இல்லை. நீரே ஆண்டவரே. எல்லாமே நீர் தான் ஆண்டவரே. எல்லாமே நீர் தான் அப்பா. சந்தரத் சபலதரன நதி திரபல எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நீராக இருக்கிறதுனால உமக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேளையிலே நீர் இறங்கி எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. உம்முடைய உன்னதத்தின் ஆவியை எங்கள் மேல ஊற்றுவதற்காக நன்றி அப்பா. வேதவசனம் சொல்லுகிறபடி வனாந்தரமாய் இருக்கிற நாங்கள், வனாந்தரமாய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை
வயல்வெளியாய் மாறட்டும் அப்பா. வெட்டாந்தரையாய் இருக்கிற எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே நீர் தடாகமாக மாறட்டும் ஆண்டவரே. வயல்வெளியாய் இருக்கிற நாங்கள் காடாக மாறட்டும் அப்பா. உடைய உன்னதத்தின் ஆவி எங்கள் மேல ஊற்றப்படும் போது, உடைய உன்னதத்தின் ஆவி எங்கள் மேல ஊற்றப்படும் போது அது எங்களை நிரப்புகிறது, எங்களை வழிநடத்துகிறது, எங்களுடைய வாழ்க்கையின் நிலைமையை அது மாற்றுகிறதா இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளா எங்களை நடத்தினதற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. நல்ல பிதாவே.